திருமந்திரர் சொல்கிறார். அப்போ அந்த மறைபொருள் வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம அடையணும். அது என்ன, வெளிக்குள் வெளிக்கடந்து அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? அடுத்த நிலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆகாயங்கிறது வெளி தானே, ஆகாயங்கிறது வெளி. அந்த வெளிக்குள் கடக்கணும், இந்த வெளியே கடக்கணும். முதல்ல வெளியே கடந்தா மறைபொருள் வரப்போகுது. மறைபொருள் எங்கே இருக்குது? வான் பற்றி இருக்குது. வான்னா வெளி தானே, வான்னா வெளி. அந்த வெளியே, இந்த வானாகிய வெளியை கடந்த பிறகு இன்னொரு வெளி இருக்குது. அந்த வெளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மா. அப்புறம் தானே பரம்பொருள் இருக்குது. நடுவில் ஒரு ஆன்மான்னு ஒரு ஆமாம், ஜீவன் நிலை இருக்குது இல்லையா? இப்போ பரம்பொருள் இருக்குது, பரம்பொருளுக்கு அடுத்தது ஆன்மா இருக்குது, ஆன்மாவுக்கு அடுத்தது ஆகாயம் வந்துடுது, அப்புறம் காற்று, இப்படி வரிசையாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீ இந்த ஒரு ஆகாயத்தை கடந்து அப்புறம் ஆன்மாங்கிற ஆகாயத்தையும் கடந்து தானே பரம்பொருளை பிடிக்க முடியும். திருப்பி அதெல்லாம் வெளிக்குள் வெளி கடந்து அப்படி போயிட்டீங்கன்னா அவருக்கு கண்ட்ரோலில் தான் இருப்பேன், நீங்கள் வெளில வர மாட்டேன். அப்போ சும்மா இருப்பேன். அதுதான் சோகம். சுகம் புரியுதா உங்களுக்கு? அதுதான் இந்த வெளிக்குள் வெளி கடந்துன்னு சொல்கிறாரு. சரி, அவர் உள்ளே இருக்கிறவர் எங்கள் இதுக்குள்ளே இருக்கார், ஆகாயத்தை பற்றி இருக்கின்ற நிலை. ஆகாயத்தை பற்றி இருக்கிற நிலைனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆகாயத்தை பற்றி எது இருக்குது? இப்போ என்ன சொன்னார் திருமூலர்? என்ன சொன்னார்னா, வான் பற்றி நின்ற மறைபொருள்ன்றார். அது மறைபொருள் எப்படி இருக்குன்னா ரெண்டு நெல்லில் இருக்குங்க. ரெண்டு நெல்லில், ஒன்று நெல்னா அறிவு நெல்லில் இருக்குது, ஒன்று செயல் நெல்லில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அறிவு நெல்லில் இருக்கிறது அருட்பெருஞ்சோதி, செயல் நெல்லில் இருக்கிறது தனிப்பெருங்கருணை. புரியுதா? அறிவு நெல்லில் இருக்கிற அந்த இறைத்தன்மையானது இயக்க நிலைக்கு வரும்போது ஆன்மாவாயிடுது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இறைத்தன்மையை சூழ்ந்த ஒரு வெளி இருக்கணுமா இல்லையா? இயங்கும் வெளி, இயங்கும் வெளி, ஆன்ம வெளி. ஆன்ம வெளின்னு இருக்கு இல்லையா? அந்த நீ போகணும். ஆன்ம வெளியை கடந்து தான் அவர் இருக்கார். கரெக்ட். ஆமாம். அதாவது என்ன உனக்கு ஆழமாக சொல்கிறதுனாக்கா, நம்ம இது வந்து இது பூத ஆகாயம்னு பேர். எது? பஞ்சபூதங்களுக்கு வருகின்ற ஆகாயங்கிறது பூத ஆகாயம். ஆன்மாவுக்குன்னு ஒரு உடல் இருக்குது. ஆன்மாவுக்குன்னு பர்மனெண்ட்டாக ஒரு உடல் இருக்குது. அது வந்து பர ஆகாயம். இப்போ ரெண்டு ஆகாயம் இருக்கு இல்லையா? இதை கடந்து எங்கே போனால் ஆன்மா நிலைக்கு போயிட்டீங்கன்னா பரம்பொருளோட இருப்பு. உன்னுடைய இயக்கம் வந்து ஆன்மாவுக்கு வெளியில் இருக்கியா? அவ்வளோதான். ஏன் அப்படி சொன்னால் புரியும். நீ ஆன்மாவாக இருக்கிய ஒரு ஆன்மாவாக இருக்கிறிய தவிர ஆன்மாவாக வாழலை. ஆன்மாவாக வாழாமல் ஜீவனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஜீவனாக வாழ்ந்தது காரணம் உன்கிட்ட ஆன்மா மீது இருக்கின்ற இரண்டு ஆகாயங்களை கடந்து நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. ஒன்று ஆன்மாவுக்காக உரிய உடல், அது பர ஆகாயம், பரவெளி, பரவெளி. அதற்கு பிறகு அதை சூழ்ந்து இருக்கிறது பஞ்சபூதங்களுக்குரிய பூதவெளி. இப்போ இந்த பூதவெளியும் கடந்து பரவெளியும் கடந்தீங்கன்னாக்கா நீ அங்கே பரம்பொருளோடு தானே இருப்ப. அதுதான் வள்ளல் வெளிக்குள் வெளிக்கடந்து அப்படின்னு சொல்கிறாரு இங்கே. பர ஆகாயத்துக்கு கடந்து நீ வாழணுங்க, அவ்வளோதான். அதுதான் இங்கே வள்ளல் பெருமான் சொல்கிறார், வெளிக்குள் வெளிக்கடந்த நிலை. இந்த நிலை யாருக்கு வரும்னாக்கா, மாயை அறுத்து மலத்தை அறுத்தா தான் வரும், இல்லாட்டா வராது. இதுதான் திரை நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஐயா. 7 வகையான திரைகள் நீக்கும் பொழுது இந்த நிலை கிடைக்குன்னு ஐயா சொல்கிறாங்க. 7 அண்டங்கள்னு குறிப்பிடுவது இதுதானே. அது இப்படி விளக்கிட்டே போகலாம். அதனால் இப்போ உங்களுக்கு புரிதா நினைக்கிறேன் இல்லை. இப்போ இதில் வந்து இன்னும் இந்த பாடலில் இன்னும் 2 வரிகள் இருக்குது. நான் வந்து விரிவாக விளக்க வேண்டிய விஷயம். அந்த மறைபொருள் இருக்கிறத நான் பார்க்க முடியாதே. எந்த மறைபொருளை? உள்ளே இருக்கிற வான் பற்றின்னு இருக்கிற மறைபொருளை என்னன்னு தெரியலையேன்னு நீ கேட்பியா? அதை நான் சொல்கிறேன்றார். யார்? திருமூலர் சொல்கிறார், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் சொல்கிறேன். அது என்னென்னா, ஊன் பற்றின்ற உணர்வுறு மந்திரம். ஊனை வந்து பற்றி கொண்டிருக்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, கான்சியஸ் இருக்கு இல்லையா, அது தாண்டா என்ன உனக்கு காட்டி கொடுக்குற பொருள்ன்றார். உணர்வை நீ பற்றி கொண்டே உள்ளே வந்தீங்கன்னா, உணர்வை பற்றிக்கிட்டே உள்ளே வந்தீங்கன்னா அந்த உணர்வு முடிகிற இடத்துல நான் இருப்பேன். அதனால் என்னுடைய வெளிப்பாடு தான் அது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதான் உணர்வுறு மந்திரம். ஊனை பற்றி இருக்கிற உணர்விலே பயிற்சி கொடுக்கணும். இந்த உணர்வு இப்போ எங்கே இருக்குது? நம்மளுடைய உணர்வு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடலை தாண்டி உலகத்தை பற்றி கொண்டு இருக்கிறது. உடலையும் தாண்டி உலகத்தை பற்றி இருக்குது. உலகம் நம்மளை மயக்கி இப்போ பிடிச்சி வச்சுருக்குது. அது உலகத்தில் அதனுடைய அடிமைத்திலிருந்து விடுபடணும்.
அப்புறம் உடல் பற்றிலேருந்து விடுபடணும், அப்புறம் உள்ளேருந்து ஏக்கங்கள்லேருந்து விடுபடணும், அப்புறம் உள்ளேருந்து நம்ம மன இயக்கத்துலேருந்து நினைவு பதிவுகள் இருக்குது அதுலேருந்து விடுபடணும், அப்புறம் நான் எனதுலேருந்து விடுபடணும். எங்கே நான் சொல்கிற தேகத்தை கடந்து போகிறது புரியுது உங்களுக்கு? கடந்து போகணும். அதன் பேர இறை உணர்வை ஏற்கணும். அந்த நிலைக்கு எதில் செய்யணும்? இதெல்லாம் உணர்வில் செய்யணுங்க. உணர்வில் ஏற்படுற கலங்க நிலை தான் நீ அங்கே வெளியில் நிற்கிற. வெளியில் நிற்கிற உணர்வும் உள்ளே இருக்கிற இறை உணர்வும் ஒன்று தான். கலங்கப்பட்ட நிலையில் வெளியில் நிற்கிற கலங்க நீங்கள உள்ளே போயிடுவேன். அதான் அவர் சொல்கிறார், திருமண சொல்கிறாரு, அந்த இறைவன் உள்ளவே இருக்கிறாருன்னு நினைக்காத, அவர் வெளில வந்திருக்காரு. நீ பிடிச்சிக்கிட்டே கலங்க நிற்கிட்டே போனீங்கன்னா அவர்கிட்ட போயிடலாம். இப்போ இங்கே வெளிச்சம் இருக்கா இல்லையா? வெளிச்சம் எங்கேருந்து வருது? வெளிச்சம் பல்புலேருந்து வருது. பல்புலேருந்து தானே வருது. பல்பில் தான் வருது வெளிச்சம். பல்புலேருந்து வருகின்ற வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டோன்னே நீ எங்கேயா தேடிக்கிட்டு இருக்கியா? உடனே சொல்லிடுறோம் பல்புன்னு. நீங்கள் என்ன செய்கிறோம்? வெளிச்சம் இருக்குதுனாக்கா அங்கேருந்து வருது இங்கேருந்து வருதுன்னு சொல்கிறது கிடையாது, பல்புலேருந்து வருதுன்னு சொல்கிறீங்க. அப்போ பல்பினுடைய ஒரு கதிர் தான் இங்கே வெளிச்சமாக இருக்குது. அப்படில் உள்ளே இருக்கிற இறைவனுடைய கதிர் தான் நம்மள்கிட்ட உணர்வாக இருக்குது. உள்ளே இருக்கிற இறைவனுடைய ஒளிரும் தன்மை ஒளி கதிர்கள் தான் நம்மள்கிட்ட உணர்வாக இருக்குது. பல்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒளி கதிர்களை பிடிச்சி எப்படி பல்பு அடையிறியோ அப்படியே உணர்வு கதிர்களை பிடிச்சிக்கிட்டே உள்ளே போனீங்கன்னா இறைவனாகிய ஒளி கதிரை ஒளிரும் இடத்தை நீ அறிய முடியும். இதுதான் அடுத்த இடத்துல சொல்கிறார் அவர். யார்? திருமூலர் என்ன சொல்கிறாரு? நான் பெற்ற இன்பம் பெருக வையகம், வான் பற்றின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றின்ற உணர்வாகிய மந்திரம், தான் பற்றப்பட்ட தலைப்படுந்தான் என்றார். தான் பற்றப்பட்ட தலைப்பழந்தானேன்னாக்கா நீ இப்படி பின்னாடியே ரிவர்ஸில் இப்போ முன்னாடி போனீன்னா நான் பற்று, இப்படி பண்ணால் தான் பற்று. தான் பற்றப்பட்ட தலைப்படுந்தானே, தன்னை பற்று, நீ நானை பற்றாதே, நீ இன்னொன்றாய் வாழாதே, உனக்குள்ளவே அவரை பற்றி கொண்டு வாழ்கின்ற நிலைக்கு உள்ளேயே போயிட்டு வந்தீங்கன்னா அது தலைப்படும். எது தலைப்படும்? வான் பற்றி இருக்கிற மறைப்பொருள் உனக்குள்ளே வந்து நிற்கும். அதை பார்க்கும்பொழுது நீ அடைய வேண்டிய நிலை அடைந்து விடுவாய் என்று திருமூலர் சொல்கிறார். இந்த பாடலுடைய விளக்கம்தான் வெளிக்குள் வெளிக்கிடக்கின்ற நிலை. இப்போ இந்த பாட்டு விளக்கம் தெரியுதா? அதனால் இது மிக ஒரு அற்புதமான ஒரு உண்மையை பொதிந்த இந்த பாடல். இந்த பாடலை படிப்பதோடு இருக்கக்கூடாது, பாடல் சொல்லுகின்ற வரிகளை முடிந்தவரை வாழ்க்கையிலே பயில முயற்சி பண்ண வேண்டும். அப்பொழுது தான் நம்ம வரலாறு நெறியிலே சென்று கொண்டு வரலாறுடைய கொள்கைகளை பின்பற்றி வாழும்பொழுது அவர் சொல்லி குறிச்சென்ற உண்மைகளை முடிந்தவரை, அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியாது, முடிந்தவரை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாமல் இருக்காமல் இருக்கக்கூடாது தான். இந்த புரிந்திட விரும்புவதாக ஒரு வித்தகரை குறிப்பிடுகிறார். சரி, அந்த வித்தகர் தன்மையை சற்று விளக்கி கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நல்ல விஷயம். இது ஒரு நல்ல பாடல், வள்ளல் பெருமானுடைய ஒரு நல்ல உயர்ந்த கருத்துக்கள் அமைந்த ஒரு பாடல், எல்லாராலையும் பாடப்படுகின்ற ஒரு பாடல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புத்தகத்தில் கூட இந்த பாடல் பள்ளி புத்தகத்தில் கூட இந்த பாடல் வந்ததுன்னு நினைக்கிறேன். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர். அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன். அந்த வித்தகதம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலோ என்று இந்த இடத்துல பாடுறார். எத்துணையும் பேதமுறாது. இந்த இடத்துல என்னென்னா எத்துணையும்னா இந்த ரெண்டு இடத்துல எத்துணைங்கிறதுக்கு ரெண்டு பொருள் வரும். எத்துணைனா கொஞ்சம் கூடன்னு அர்த்தம், எத்துணை கொஞ்சம் கூட பேதம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்புறம் எத்துணையும்னாக்கா எந்த துணையிலையும் பேதம் வரக்கூடாது. எத்துணை என்பது எந்த வகையிலும் ஒரு பொருள், எத்துணையிலும் நாம் துணையெல்லாம் வாழ்கிறதில்ல உலகத்தில், பல்வேறு துணைகளோடு வாழ. அந்த உடம்பே நமக்கு ஒரு துணை தான், உடம்பு ஒரு துணை, அப்புறம் உடம்பை சார்ந்த பல்வேறு துணைகள், பல்வேறு பொருள் துணை, பொருள் சார்பு, உணர்வு சார்பு எல்லாமே இருக்குது. இத்தனை துணைகள் இருக்கு இல்லையா? இது எல்லாம் எத்துணையும், எல்லா துணைகளும் எல்லா துணைகளோடும் துளி கூட பேதமுறாது. இந்த பேதமுறுதல்னா என்ன? வித்தியாசப்படுதல். பேதமுறுதல்னாக்கா வித்தியாசப்படுதல். இந்த பேதம் எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவத்தில் பேதம் வருகிறது. ஒவ்வொருத்தருடைய வடிவ பேதம். வடிவ பேதம்னாக்கா தோற்றம், பூனை, நாய், எலி, மனிதன், இது மைக்கு, மரம், இப்படி வடிவ பேதம் இருக்குது.
அப்புறம் இயல்பு பேதம்னு ஒன்று இருக்குது. இயல்புனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயல்பு இருக்குது, இயல்பு தன்மை இருக்கு இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது, அவருக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது, பூனைக்குன்னு ஒரு இயல்பு, யானைக்குன்னு ஒரு இயல்பு, இப்படி இயல்பு பேதம் இருக்குது. அப்புறம் உள்ள பகிர்தல் பேதம்னு ஒன்று இருக்குது. இப்போ இன்னொரு பகிர்தல்னா, பகிர்தல் பேதம்னா ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளுகின்ற தன்மை. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்குறோம், இல்லைன்னா வாங்கிக்கிறோம். அது மாதிரி எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்குகிற வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பகிர்தலுக்குள்ளேயும் ஒரு பேதம் இருக்குது. என்ன பேதம் இருக்குது? சில பேர் என்ன செய்வாங்க, எதையுமே கொடுக்காம பிடுங்கணுங்கிறதே குணமாக இருப்பான். சில பேர் கொடுத்து வாங்கணுங்கிறதே குணமாக இருப்பான். சில பேர் எதையுமே நான் வாங்காமலே கொடுப்பேன்றான். இப்படி எல்லா இயக்கங்களுக்குள்ளேயும் இந்த கொடுத்து வாங்குகிறதுக்குள்ளார ஒரு பேதம் இருக்குது. புரியுதா? இங்கே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, இந்த பேதங்களை கடந்து நில்லுன்றார். இந்த பேதங்களை நீ கடந்து நிற்க வேண்டும், இந்த பேதங்களை பார்க்கக்கூடாது. ஏனென்றால் இந்த பேதங்கள் எல்லாம் மாறக்கூடியவை. இந்த பேதங்கள்லாம் நிலையானதா? அது தோன்றி நின்று மறையக்கூடியவை. தோன்றி நின்று மறையக்கூடியவைகளை அடிப்படையாக கொண்டு நீ பார்க்காதே என்றால் அவர்களுக்குள்ளேயே அது நிற்க போகிறதில்ல, ஓண்டியும் நிற்க போகிறதில்ல. என்ன பகிர்தல் நிலை ஒரே மாதிரியாக இருக்க போகுதா? இல்லை. வடிவம் ஒரே மாதிரி இருக்க போகுதா? இல்லை. இயல்பு ஒரே மாதிரி இருக்க போகுதா? இல்லை. நிலைக்கு நிலை மாறக்கூடியது, தோன்றி நின்று மறையக்கூடியதை அடிப்படையாக கொண்டு, இந்த பேதங்களை அடிப்படையாக கொண்டு எதையும் பார்க்காதே. அப்போ எதையா பார்க்கறது? பேதம் முறாத ஒன்று இருக்கிறது. அது எது? உயிர். எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் இருக்கு இல்லையா? அது பேதம் வருவதில்லை. அந்த உயிரை பாருன்றார் இங்கே. எத்துணையும் பேதமுறாது. பேதங்கன்னா ஏன்னாக்கா நீ உயிரை பார்க்க விடாமல் உன்னை தடைப்படுத்துகிறது எது? பேதங்கள். பேதங்களில் நீ மாட்டிக்கிற. வடிவத்தை பார்க்குற, வடிவத்தை கவர்ச்சியில் மயங்கி நின்றுற. இயல்பை பார்க்குற, இயல்புக்கு போய் அடிமையாயிடுற. பகிர்தலை பார்க்குற, பகிர்தலில் போய் ஏமாந்து போகிற. அதனால் இவைகளெல்லாம் கடந்து விடு. இவைகளை கடந்து உயிரை பாரு. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கின்ற உயிர் இயக்கத்தை பாரு. அங்கே இறைவன் இருக்கின்றான். எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்ன? எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்ன? ஏன் எல்லா உயிரும் தம்முயிர் போல் என்றாரு? உயிரில் பேதம் கிடையாது. உயிர் இயக்கங்களில் தான் பேதங்கள் இருக்குது. இயல்பில் வெளிப்பாதம் பேதம், வடிவத்தில் பேதம், பகிர்தலில் பேதம் இருக்கலாம். உயிர் நோக்கங்களில் பேதம் கிடையாது. உயிர் எல்லாமே இறைவனை சார்ந்து இயங்குகின்றது. இறைவனை சார்ந்து இயங்குகின்ற பேதங்கள் இருக்காது. அந்த பேதம் இல்லாத உயிரை மையமாக கொண்டு நீ வாழ்க்கை நடத்து. அந்த உயிர் ஒன்றுகிட்ட இருக்கிற உயிர் தான் அதுக்குள்ளேயும் இருக்கிற உணர்வு. புரியுதா? எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்னன்னு நீ ஏன் என்ன வராத மாட்டேங்குது? ஏன் வர மாட்டேங்குது? அந்த உயிரும் என் உயிரும் உங்ககிட்ட இருக்கிற உயிரும் என்கிட்ட இருக்கிற உயிரும் ஒன்றுன்னு ஏன் என்னால் எண்ண முடியல? ஏன் என்ன முடியல? பேதங்கள். அது என்ன பேதம்? வடிவ பேதம், இயல்பு பேதம், பகிர்தல் பேதம். இந்த மூன்று பேதத்தில் நீ நின்னாக்கா பூனைக்குள்ளே இருக்கிற உயிரும் என்கிட்ட இருக்கிற உயிரும் ஒன்றுன்னு நினைப்பியா? இப்போ நினைக்கணும், என்ன செய்யணும்? உயிரை பேதங்களை நீக்கணும். அதுதான் வள்ளல் பண்ண சொல்கிறாரு, எத்துணையும் பேதம் முறாதுன்னு தருமடி. நீ பேதம் முற்றாலே எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ண முடியாதியா? பேதம்னு வந்துட்டா அதனால் பேதத்தை பார்க்காத. ஏன் பேதத்தை பார்க்கணும்? பேதமே பேதம், அது பேதலிச்சு போயிருக்குது. பேதலிக்கிறது தான் பேதம். பேதத்தை அதை முக்கியத்தை கணக்கெடுத்து எடுக்காத. ஆனால் உயிர் பேதலிக்காதது, பேதம் முறாதது. அந்த உயிரை மையமாக கொண்டு நீ பார்க்கும் பொழுது அந்த உயிரும் ஓன் உயிரும் ஒன்று என்பதை நீ உணர்வாய். அதான் நான் சொல்கிறேன், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. இப்போ வந்துடுறேன், என்ன தெரியும், என்ன முடிவுக்கு வர்ற? எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கின்ற, எல்லா இயக்கங்களுக்குள்ளும் இருக்கின்ற உயிரும் என்னுடைய உயிரும் ஒன்று தான், ஒரே தன்மை உடையது தான். எல்லாமே இறைவனை பற்றி இயங்கக்கூடிய ஒன்று. இந்த உலகத்தை பற்றி இயங்கும் பொழுது தான் உருப்படாமல் போச்சு. புரியுதா? உள்ளே இருக்கின்ற தூண்டலை பற்றி இயங்கும்போது ஒன்றா இருக்குது. உலகத்தை பற்றி இயங்கும்போது உலகம் பல்வேறாக இருப்பதால் வடிவ வேறுபாடு வந்துச்சு, அப்புறம் இயல்பு வேறுபாடு வந்தது, பகிர்தல் வேறுபாடு வந்து இப்போ பேதங்கள் உருவாகிவிட்டது. அதனால் அந்த பேதங்களை கடந்து பேதமுறாத அந்த உயிரை நான் மையமாக கொண்டு இயங்கக்கூடியவன் என்ற உணர்வு உனக்கு இயல்பாக மாற வேண்டும். அப்படி மாறும்பொழுது எவ்வுயிரும் தம்முயிர் போல் இருக்கின்ற உணர்வு உனக்கு வர, அது உண்மையாக இருக்கணும். அந்த உண்மை உனக்கு வந்துருச்சுங்கிறது எப்படி தெரியும்?
எல்லா உயிரையும் தம் உயிர் போல் எண்ணுகின்ற உணர்விலே நான் இப்பொழுது வந்து விட்டேன், என்னுடைய இயல்பாக மாற்றிக்கொண்டு விட்டேன் என்ற தன்மை உனக்கு அந்த நிலைக்கு நீ வந்துட்டேங்கிறது நீ எப்படி உணர முடியும்? நீங்களே விளக்கி சொல்லி பேதங்கள் தெரியக்கூடாது, அவ்வளவுதான். நீ பேதங்கள் தெரிஞ்சதுனால என்னாச்சு? அவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் கருப்பானவன், இவன் கொடுக்கக்கூடியவன், இவன் கொடுக்காதவன், இவன் இது இழிவான பிறவி, இது உயர்ந்த பிறவி அப்படின்னு பேதங்கள் உனக்கு தெரிஞ்சுனா என்ன அர்த்தம்? பேதங்கள் தெரியுதுன்னு அர்த்தம் எவ்வுயிரும் தம்முயிர்கள் எண்ணலைன்னு அர்த்தம். இப்போ புரியுதா உங்களுக்கு? எவ்வுயிரும் தம்முயிர்கள் எண்ணுறான்னு அர்த்தம் என்ன என்றான அர்த்தம்? பேதங்கள் தெரியக்கூடாது. புரியுதா? பேதங்களை கடந்து பேதங்கள் தெரியலாம். பேதங்கள் தெரியணும் அப்படின்னா முட்டாளாக இருப்போம் நம்ம. பேதங்கள் தெரியும். இன்னும் சொல்ல போனால் எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்றவனுக்கு தான் பேதங்கள் நல்லாவே தெரியும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீ பேதங்களோடு இருக்கும்பொழுது பேதங்கள் உனக்கு சரியாக தெரியாமல் போயிடும். ஏன்னா நீ வடிவத்தில் இருக்கிற, அதுவும் வடிவங்களில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் நீ வடிவத்தில் இருந்து வடிவத்தை பார்க்கும்பொழுது அது சில விஷயங்கள்கிட்ட மறைச்சிடும். அது உனக்கு தெரியாது. நீ மறைக்கிறது அதுக்கு தெரியாது. இயல்பில் என்ன செய்ய, சில இயல்பை வெளிப்படுத்துவேன், சில இயல்பை உள்ளுக்குள்ளே வச்சுக்குவேன். அப்போ உன் இயல்பையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆக பகிர்தல்லையும் உள்ள ஒன்று வச்சுட்டு காரியத்தோடு ஒன்று கொடுப்பேன், வேணான்னு சொல்வேன். இந்த மாதிரி ஒரு வித்தியாசங்கள்லாம் இருக்கும். அதனால் நீ வடிவத்திலேயோ இயல்பிலேயோ பகிர்ல நின்று இந்த பேதத்தை பார்த்தீங்கன்னா அந்த பேதம் முழுசாகவே தெரியாது உனக்கு. ஆனால் அதை கடந்து நீ இப்போ உயிரை மையமாக கொண்டு பார்த்தேன்னு வச்சுக்க, ஒவ்வொரு பேதமும் தெரியும். இது பூனை என்ன செய்யுது, எலி என்ன செய்யுது, மனுஷன் என்ன செய்கிறான், வடிவத்தில் என்ன இருக்குது, இயல்பில் என்ன இருக்குது, பகிர்தல் என்ன இருக்குது, அப்படியே பச்சை பச்சையாக தெரியும் உனக்கு. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணுவதற்கு பேதங்களை கடந்து நின்று பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். அப்படி கடந்து நின்று பார்க்கனால பேதங்கள் தெரியாமல் போயிடாது, தெளிவாக தெரியும். ஆனால் பேதங்களில் நீ மயங்க மாட்டேன், அவ்வளோதான். பேதங்களை ஒன்று ஏமாற்ற முடியாது, அதுதான் தெளிவாக இருப்ப. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி இப்போ எண்ணுகின்ற நிலைக்கு வந்தாச்சு. உள்ளே ஒத்து உரிமை உடையவராய். இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா என்ன செய்ய, உயிர்களுக்கிடையே வேற்றுமை தெரியவில்லை, உன் உயிரும் என் உயிரும் ஒன்றுன்னு ஆகிப்போச்சு. இப்போ உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் என்றார் இந்த இடத்துல. உள்ளே உள்ளே ஒத்து, நல்லா பாருங்கள், உள்ளே வெளியே இல்லை, உள்ளே ஒத்து உரிமை உடையவரா. என் உயிரும் அந்த உயிரும் ஒன்று தான். ரெண்டு உயிருக்கும் அப்பா அம்மா ஒருத்தர் தான். உடலுக்கு அப்பா அம்மா நிறைய பேர். உடலுக்கு அப்பா அம்மா, உங்கள் அப்பா அம்மா வேறு, எங்கள் அப்பா அம்மா வேறு, எலிக்கு அப்பா அம்மா வேறு, பூனைக்கு அப்பா அம்மா வேறையாக இருக்கலாம். ஆனால் உயிருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேர் தான். உயிருக்கெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் அப்பா யாருன்னா அருட்பெருஞ்சோதி, அம்மா யாருன்னா தனிப்பெருங்கருணை. அம்மா அப்பாங்கன்னா யாருன்னா அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கிறது தான் உலக உயிர்களுக்கெல்லாம் அப்பா அம்மா. அங்கே தான் என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல, உள்ளே ஒத்து உரிமை உடையவராய். ஒத்து ஒத்து உரிமைன்னு அர்த்தம். ஒத்துனாக்கா அந்த உயிரும் நம்ம உயிரும் ஒத்த பிறகு உரிமை வருது. இப்போ என்ன, நம்ம குடும்ப ஃபேமிலின்னு ஆயிரும் இல்லையா? என் தங்கச்சி, என் அண்ணன், என் அப்பா அப்படின்னு எப்போ சொல்கிறோம்? ஒரே அப்பா அம்மா கீழே வந்த பிறகு ஒரு உரிமை வருதா இல்லையா? உரிமை வருதா இல்லையா? இன்னொருத்த அப்பா அம்மாவுக்கு இருந்தாக்கா தான் உரிமை. இன்னொருத்த அப்பா அம்மாவுக்கு உடம்பு தான் இன்னொருத்த அப்பா அம்மா. அது உயிர் அவங்களுக்கு தான். உயிர் வந்து யார் அப்பா அம்மா? அருட்பெருஞ்சோதியும் தனிப்பெருங்கருணையும். அப்போ எல்லா உயிரும் அவங்களுக்கு பிள்ளைங்க. இப்போ என்ன ஆகுது, ஒரு உரிமை வருதா இல்லையா? இப்போ ஒரு வீட்டில் வந்து பிறந்த ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தோடனே அண்ணன் எங்கள் அண்ணன், எங்கள் தங்கச்சி அப்படின்னு உரிமை வருது இல்லையா? இந்த உரிமையை வரணுன்றாரு இங்கே. பார்த்தீங்களா என்ன சொல்கிறாரு? உள்ளே ஒத்துன்றாரு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த உறவு தெரியும். அங்கே ஒத்து போவேனி உரிமையும் இருக்கும். அங்கே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர். இன்னைக்கு என்னன்னா இதில் பெரிய என்ன உவத்தல், உவக்கின்றார் யாவன்றார். உவத்தல்னா என்ன இந்த இடத்துலனா மகிழ்ச்சி அடையுது. மகிழ்ச்சி அடைதல்னா என்னன்னு தெரியுமா? இங்கே ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலை எப்படி செய்கிறோம்னு பார்க்கணும். சந்தோஷமாக செய்கிறோமா, சலிப்போடு செய்கிறோமா, கடமைக்குன்னு செய்கிறோமா, காரியத்துக்காக செய்கிறோமா, வெறுப்புக்காக செய்கிறோமா, கட்டுப்பாட்டுக்காக செய்கிறோமா, அல்லது பயந்துக்கிட்டு செய்கிறோமா, இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது பல்வேறு உணர்வுகள் நம்ம சில பல காரியங்களை செஞ்சுட்டு கிடக்கிறோம். எந்த செயலை சிரிப்போடு செய்கிறோம், மகிழ்ச்சியோடு எந்த செயலை செய்வோம் தெரியுமா? மகிழ்ச்சியோட சிரிப்போட உவகையோட செய்கின்ற செயல் எது? விருப்பமான செயல். நாம் விரும்புகின்ற செயலை மட்டும்தான் மகிழ்ச்சியோடு செய்வோம்.
நான் விரும்பாத செயலை இன்னொருத்தர் கடமைக்காக என்னமே சொல்லிட்டானேன்னு செஞ்சுட்டு கிடப்போம். புரியுதா? செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குதே செஞ்சுட்டு கிடப்போம். நீயாகவே ஈடுபாடோடு மகிழ்ச்சியோடு அக்கறையோடு ஒரு ஆர்வத்தோடு ஒரு செயலை செய்கின்றால் அந்த செயலில் உனக்கு ஒரு மகிழ்ச்சி தெரியும், அந்த ஒரு உவகை இருக்கும். அதுதான் இங்கே வள்ளற்பண்ணா சொல்கிறாரு, இந்த உயிருக்கு இடையே இருக்கின்ற பரிமாற்றம், உயிரை நீ பார்த்த பிறகு உரிமை வந்த பிறகு அவங்களோட நீ உறவு வச்சிட்ட பிறகு அவங்களோட நீ எப்படி நடந்துக்கணுங்கிறதுல அப்படி நடந்துக்கிறதுல உவகை அடையணுன்றார். மகிழ்ச்சி அடைனா அது விரும்பி செய்கின்றார். அந்த உயிர்களுக்கு மீது நீ செய்யக்கூடிய காரியமானது நான் சொன்னேன்னு செய்யாத, ஏதோ ஒரு தத்துவத்தை அடையிறதுக்காக செய்யாத, இறைவன் அடையிறதுக்காக செய்யாத, நீயே மகிழ்ந்து செய்யணும், நீயே உவந்து செய்கின்றார். உவந்து செய்தென்றால் ஒரு செயலை ஏற்றுக்கொண்டு விரும்பி ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு செயலுக்கு பேர் தான் உவந்து செய்தல் என்று பெயர். மனம் உவந்து செய்யும். மனம் உவந்து செய்ய ஈடுபாடோட செயலை மட்டும்தான் நம்ம உவந்து செய்வோம், ஈடுபாடெல்லாம் செய்ய மாட்டோம். அதனால தான் நீங்கள் இந்த செயலை செய்யும்பொழுது, எந்த செயலை செய்யும்பொழுது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய், அந்த உரிமையை பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம். எல்லா உயிரும் ஏன் சகோதரர்களா? இப்போ ஒருத்தர் திடீர்னு ஒரு தங்கச்சி வெளியூருக்கு போயிருக்குது, திடீர்னு வந்தோடனே என்ன செய்யறாங்க, தங்கச்சி ஏன் உயிர் வந்தோடனே பார்க்கணும், ஒரு பெரிய சந்தோஷம் வருது இல்லையா, ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா? அதே மாதிரி எல்லா உயிரையும் பார்க்கும் பொழுது உன்கிட்ட ஒரு உரிமை வரணும். அது கஷ்டப்படும் போது என்ன செய்யணும், உனக்கு கஷ்டப்படணும். அதை பார்த்து இப்போ நல்லா வளர்ந்துருக்கும் போது குறிப்படையணும். அந்த உணர்வு பரிமாற்றம் இல்லையா? வள்ளற்பெருமானை பயிரை பார்த்தோன்னே அவர் நொந்து போயிட்டாங்கன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? பயிரை பார்க்கல, பயிரில் உள்ள பயிரில் உள்ள உயிரை பார்த்தாரு. பயிரில் உள்ள இந்த பேதங்களை பார்க்கல, இயல்பு பேதத்தையே வடிவ பேதத்தையே பார்க்காமல் அதுக்குள்ளே உயிரை பார்த்தாரு. அந்த பயிருக்குள்ளே உயிர் என்னன்னு பார்த்தா வள்ளலார் இருக்கார். எதுக்குள்ளார? பயிருக்குள்ளார பார்த்தா உயிர் இருக்குது, அந்த உயிர் உள்ள பார்த்தா என்ன இருக்குது? ஏன் எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது ஏன் உயிரும் அந்த உயிர் ஒன்று, ஏன்ட்ட இருக்கிற அதே மாதிரி உயிர் அதுக்குள்ளேயும் இருக்குது. அப்போ நானே அங்கே இருக்கிற மாதிரி தானே. இப்போ நான் அங்கே இருந்தேன்னா அந்த வாடுதல் எப்படி இருக்கும் எனக்கு? புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களோட ஒரு உயிர் இருக்குது, நீங்கள் துன்பமாக இருக்கிறீங்க, வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒரு உயிர் இருக்குது, நான் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களுடைய வேதனையை பார்த்து இறக்கப்படுறேன்னா எங்கேருந்து இறக்கப்படுறேன்னு பார்த்தாக்கா, நான் ஒரு வடிவத்தில் இருந்து இறக்கப்பட்டேன்னா ஒரு சாதாரண இறக்கமாக இருக்கும். இயல்புலேருந்து பார்த்தோன்னா அது ஒரு சாதாரணமாக இறக்கமாக இருக்கும். பகிர்லேருந்து பார்த்தோன்னா அது ஒரு வகையில் இருக்கும். ஆனால் உயிருக்குள்ளே நான் பார்க்கும் பொழுது உங்கள் உயிர் மையத்தில் போகும்போது அந்த உயிர் மையத்தில் இருக்கிற அந்த உயிர் எதுவாக இருக்குன்னா ஏன் உயிராகிடுது. அப்போ ஏன் உயிர் அங்கே இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் உயிர் எந்த அளவுக்கு அந்த துன்பத்தை அனுபவிக்கிறீர்களோ அதே துன்பத்தை நான் அனுபவிக்க முடியுமா முடியாதா? புரியுதா உங்களுக்கு? அந்த ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கணும். அந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உவகையோடு செஞ்சு பார்க்கணும். அதை அவர் செஞ்சு பார்த்தார். அதனால தான் பயிர் வாடினோடனே இவரை உறுத்துனுச்சு. இவர் உறுத்துனதுக்கு காரணம் பயிருக்குள்ளே இருந்த உயிர் வள்ளலார் உயிராயிடுச்சு கொஞ்ச நேரம் தற்காலிகத்துக்கு. அப்புறம் இன்னொன்றுக்குள்ளே எதை அப்படி பார்க்குற நிலை ஒரு சாதாரண நிலையா? இது எவ்வளோ உயர்ந்த நிலை இது? அதான் என்ன சொல்கிறாரு, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவைக்கின்றார், மகிழ்ச்சியோடு செய்கிறார். யாவர் அப்படிப்பட்டவர்? யார்? ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அவர் உளந்தான். அப்படிப்பட்டவர் உளந்தான். சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன். அந்த உள்ளத்துக்குள்ளே தான் இறைவன் நடனமிட்டு கொண்டிருக்கின்றான், பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற பேருண்மையை நான் புரிந்து கொண்டேன் என்றார். இங்கே என்ன சார் சுத்த சித்துருன்றார். சுத்த சித்துருன்னா என்ன அப்படின்னா, சித்து என்றால் அறிவு, சித்து உரு என்றால் அறிவு வடிவம்னு அர்த்தம். சித்துன்னா அறிவு, சித்து உருன்னாக்கா அறிவு வடிவம்னு அர்த்தம். அறிவு வடிவம்னா செயல்நிலைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அறிவுங்கிறது இப்போ அறிவு வடிவம்னா என்னென்னு எப்படி சொல்கிறோம்? ஒருத்தரை பார்த்துட்டு அவர் பெரிய அறிவாளியா அப்படின்னு சொல்கிறோம். அவர் அறிவு வடிவமும் பார்க்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்குள்ளே இருக்கிற அறிவு அவர் வழியாக வெளிப்பட்டு அவர் அதுதான். அப்போ அறிவுக்கு ஒரு உருவமாகும் பொழுது அது வெளிப்பாடு தான். அது அறிவினுடைய வெளிப்பாட்டு நிலை, செயல்நிலை அறிவோட உருன்னு பேர். அவ்வளோதான். சித்து உருனாலே அறிவுடைய வெளிப்பாட்டு நிலைன்னு அர்த்தம். அறிவு வெளிப்பாடு. சித்து உரு, சித்து என்றால் அறிவு, உரு என்றால் அதனுடைய வெளிப்பாடு.
அதில் அறிவோட வெளிப்பாடுன்னு வந்த பிறகு பல்வேறு சார்புகளை பற்றி நின்று இயங்குகின்ற ஒரு நிலை வருவதால் அது தூய்மை கெடு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், சுத்த சித்துருன்றார். அது ஒரு சாதாரண வெளிப்பாடு அல்ல. அந்த அறிவு வெளிப்பாடுல தூய்மையான அறிவு வெளிப்பாடு. அந்த அறிவு வெளிப்பாடில் எந்த விதமான முரண்பாடுகளோ இடர்களோ இல்லாமல் மிக மிக தூய்மையான உயர்ந்த வெளிப்பாடு என்பதை அங்கே சுட்டி காட்டினா சுத்த சித்துருன்றார். இங்கே சுத்த சித்துருவாய் எம்பெருமான், பெருமானா தலைவன், இந்த பிரபஞ்ச தலைவன், நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன். நடம்புரியும்னா இயங்கி கொண்டிருக்கின்ற, நடம் என்றால் இயங்குதல்னு அர்த்தம். இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இடமாக அந்த வித்தகர்த்தம், அந்த இடம் யாருடைய உள்ளம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போது எல்லா உயிரையும் தம் உயிர் போல் எண்ணி அந்த உயிரை கதி உரிமை உடையவராய் அதனுடைய பாதிப்புகளுக்கேற்ப தன்னுடைய அதை உணரக்கூடியவராக, அதனுடைய அந்த உயிர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை தனக்குள்ளார உணரக்கூடிய அளவுக்கு உயர்ந்த உரிமை உடையவராக இருக்கின்றவர் யாராக இருக்காங்களோ அவங்களுடைய உள்ளத்திலே இறைவன் வந்து நடம்புரிகின்றார். சுத்த சித்துருவாய் வந்து நடம்புரிகிறான்னு சொல்கிறார். ஏன் அங்கே போய் பிடிச்சி நடம்புறாரு தெரியுமா? அவர் ஏன்னா அவருக்கு வேறு இடம் கிடைக்கலையா? எல்லாரும் உள்ளத்துலேயும் இடம் முடியறது தான் வந்திருக்காரு, ஒரு இடம் புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் யாருக்கும் அவர் தெரியறதில்லை, அவர் புரியறதில்லை. அவருக்குள்ளே வர்றது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அங்கே வந்து நடம்புரிகிறாருன்னா அவர் வழியாக இந்த உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முயற்சி பண்ணுறார். யார்? அந்த எம்பெருமான் இருக்கார். அவர் சுத்த சித்து உருவாய் இந்த யாரிடம் வீட்டிருக்கிறார் அந்த உள்ளத்திலே இருந்து உலகம் முழுவதும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு மையமாக தேர்வு செய்து கொள்கிறார். அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றார். யார் தெரிஞ்சுக்கிட்டாரா? வள்ளல் பெருமான் தெரிஞ்சாராம். யாரோ ஒருத்தர் வர்ணிக்கிறாரு, இப்படிப்பட்டவர் யார்? அவங்களுக்கு ஐயா ஒரு பட்டம் அளிக்கிறார், பட்டமளிப்பு விழா நடத்துகிறார். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தன்மை உடையவர் எவரேனும் இருந்தால் அவர் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் அருளாளர். நமக்கு வள்ளலார். அப்படிப்பட்ட அந்த அருளாளர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு பட்டம் அளிக்கிறார் ஐயா. என்ன பட்டம்னா வித்தகர். வித்தகருங்கிற பட்டத்தை வழங்குறார். வித்தகர்னா என்ன அப்படின்னா வித்தை அகத்தில் உடையவர்னு அர்த்தம். வித்தை, வித்துனாக்கா விதை, விதைன்னு பேர். வித்துன்னா விதைன்னு பேர். வித்தை அகத்திலே உடையவர். என்ன விதையை? பிரபஞ்ச விதை. மொத்த பிரபஞ்சத்துக்கு ஒரு விதை இருக்குது. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு விதை இருக்குது, செடிக்கு ஒரு விதை இருக்குது மாதிரி மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு விதை இருக்குல்ல. பிரபஞ்சமாய் விளைவை தருகின்ற விதை. ஐயா இங்கே ஒரு சந்தேகம். வித்தகர்னா ஒரு சாதனையாளர்னு குறிப்பிட முடியாதுங்களா? சாதனை வித்தை அகர், வித்து அகர். வித்துங்கிறது இங்கே சொல்கிறது, நீங்கள் சொல்கிற வித்தைன்னு எடுத்துக்கிறீங்க. வித்தை என்பது நீங்கள் சொல்கிற மாதிரி பயிற்சி நிலைகள், பல்வேறு தொழில்களை சொல்கிறது வித்தை. அந்த வித்தையை தனக்குள்ளார உள்ளவன்னு சொல்கிறது நீங்கள் பொருள் சொல்கிறீங்க. வித்தை என்பது வேறு, வித்து என்பது வேறு. வித்து என்பது மூலப்பொருள் என்பது பொருள், வித்தை என்பது பயிற்சி நிலைகள்னு பேர். இங்கே வித்து அகர்னு தான் சொல்கிறார், வித்தை அகர்னு சொல்லலை. வித்தை அகத்தில் கொண்டவர். வித்தை அகத்தில் வித்து, வித்து அகர், வித்து அகர். வித்து அகர்னா அந்த வித்தை பிரபஞ்ச விதையை, பிரபஞ்ச இயக்கத்திற்கான மூளை இயக்கமாகி அந்த பரம்பொருளை தன்னகத்தையே கொண்டவர்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் வித்தகர்ங்கிற பட்டத்தை கொடுக்குறார் ஐயா. அந்த வித்தகர், அந்த வித்தகத்தம் அடிக்கி ஏவல் புரிந்த என் சிந்தை மிக விழைந்ததாலும் அப்படிப்பட்ட அந்த வித்தகரை கண்டு அவங்களுக்கு ஏவல் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதாவது அந்த வித்தகருக்கு ஏவல் செய்யணுன்றார். அப்படின்னா ஏவல் செய்யணும், நீங்கள் அந்த வித்தகருக்கு ஏவல் செய்யணும்னா போய் பணியாளர் இருக்குன்னு சொல்கிறாரா அவர்? இந்த பாடல் வரிகள் அப்படிதான் சொல்லி இப்படிப்பட்டவங்களுக்கு போய் ஏவல் செய்ய முடியுமா? இவர் ஏவல் செய்ய அவர் விடுவார்? ஏவல் செய்ய என் சிந்தை மிக விளைந்ததாலோன்னு வள்ளல் பெருமான் பாடுறாரு. அவங்க தான் இவர் உயிரையும் பார்க்கக்கூடியவங்களாயிட்டாங்க வித்தகர். ஏவல் செய்ய விடுவாரா? இங்கே ஏவல் செய்யலாம் என்னென்னா அப்படிப்பட்டவர்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்னு பொருள். ஏவல்னா பகிர்ந்து கொள்ள. இங்கே அப்படிப்பட்டவரிடம் ஏவல்னா நான் ஐயா எனக்கு கொடுங்க ஐயான்னு கேட்டு என்ன வேணால் நான் செய்கிறேன்னு சொல்கிறது. நீ ஒன்றும் செய்ய வேணாம், அதை வாங்கிக்க போகணுன்னு சொல்கிற மாதிரி. அது மாதிரி ஏவல் கொள்ளுதல்னால் இங்கே அவங்களுடைய ஏவல், அவங்களுடைய தூண்டலில் இயங்குகிறேன்.
அவங்களுடைய ஆணைக்குட்பட்டு இயங்குகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க ஆணை எப்படி இருக்கும்? பழி வாங்குற மாதிரி இருக்கும், வேலை வாங்குற மாதிரி இருக்குமா? என்ன மாதிரி இருக்கும்? பக்குவப்படுத்துறதா இருக்குங்கய்யா. இப்போ வந்து ஒரு பெரிய ஞானி ஒரு மகான்கிட்ட போயிட்டு நீங்கள் போய் ஏவல் செய்ய போனீங்கன்னு வச்சிங்களேன், வந்துட்டியா மாட்டிட்டியா போ, நாளிலேருந்து போய் மாடு மேய்ச்சிட்டு வா, அதை பண்ணிட்டு வா, இதை பண்ணிட்டு வேலை வாங்குவாங்களா? அவங்க என்ன நினைப்பாங்க? உன்னை பக்குவப்படுத்தணும் தான் நினைப்பாங்க. அப்படிதான் வேலை சொன்னால் கூட அதன் மூலம் உனக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தர தான் முயற்சி பண்ணுவாங்க. புரியுதா? அப்படிப்பட்டவருக்கு நீ ஏவல் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய ஏவலுக்குள்ளேயே அவங்க உனக்கு பாடத்தை நடத்துவாங்க. அல்லது இங்கே ஏவல் கொள்ளுதல் என்றால் இங்கே என்னென்னா, பெரியவர்களுடன் சென்று அந்த பெரிய நிலையிலிருந்து பகிர்ந்து கொள்ளுதல் என்று பொருள். அதனால் அப்படிப்பட்டவரோடு உறவு கொள்ளுதல்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்டவரோடு உறவு கொள்வதற்கு என் என்னுடைய சிந்தனையானது விரும்பி சென்றது என்று வள்ளற் பெருமான் இந்த பாடலிலே சொல்கிறாங்க.